அனைவருக்கும் வணக்கம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, வெந்தயம், மிளகு, சோம்பு, தேங்காய், புளி, கத்திரிக்காய் நீல வாக்குல அரிஞ்சு கருக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கிறோம். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கத்திரிக்காவை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி இன்னும் தண்ணியில போட்டதுனால கொஞ்சம் பச்சு பச்சுன்னு எடுக்கதான் செய்யும். அப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் கத்திரிக்காய். பாருங்க, இந்த மாதிரி கலர் மாறி வெந்து வரணும். இப்ப கத்திரிக்காய் தான் வதங்கலாம். எடுத்துக்கிட்டு இதே எண்ணெய் சட்டியில வெங்காயம், தக்காளி, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதே எண்ணெய் சட்டியில கொஞ்சமா சின்ன வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். நம்ம இதுக்கு நல்லா வதக்கி அரைச்சிதான் செய்ய போறோம். மசாலாலாம் வதக்கி அரைச்சிதான் செய்வோம். வதக்கி அரைச்சி செய்யும் போது குழம்பும் டேஸ்டா இருக்கும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றப்ப அந்த கத்திரிக்காயில குழம்பு போய் ஊற ஊற நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிட்டோம்.
கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசனைக்காக. கொஞ்சமா மிளகு, கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும். தேங்காய் போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினோம்னா ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வதங்கணும், அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்க போய் மிக்சியில இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்ப அதே கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் யூஸ் ஆகும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு இருக்கணும். கொஞ்சமா புளி ஊற்றிக்கலாம். புளி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கொதிச்சு பச்சை வாசனை போற வரைக்கும் போகட்டும். இப்ப மூடி வச்சுக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிருச்சு, நம்ம பார்ப்போம். புளி நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல இந்த மசாலாவை இப்ப இந்த புளியில ஊத்திடலாம். ஊத்திட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி கலக்கி அந்த தண்ணியை ஊத்திக்கலாம். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுது. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரமோ அவ்வளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். உப்பு கரெக்டா இருக்கா? நல்லா குழம்பு கொதிச்சு வருது. இப்ப இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இந்த குழம்பு இந்த கத்திரிக்காயிலையும் மசாலா போய் குழம்பு போய் சாரணும். இப்ப சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்பதான் அந்த கத்திரிக்காய்க்குள்ள அந்த மசாலா எல்லாம் போய் சேர்ந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம். நான் சொன்னல எண்ணெயெல்லாம் தனியா பிரிஞ்சு வந்திருக்கும். அதே மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் கூட மசாலா சேர்ந்திருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி இப்ப சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சுண்ட சுண்ட வச்சு நம்ம 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். சுண்ட சுண்டதான் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. Like, share, and subscribe.